இயற்கையை நம்பி செய்யப்படும் தொழில் விவசாயம். எனினும் இயற்கையினால் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தமது விளைச்சலை இழந்து தவிக்கின்றார்கள். வன்னி நிலப்பரப்பில் விவசாய மாவட்டம் என பெயர் பெற்றோர் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம். கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்கள் மீள் குடியேறியதன் பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற 7வது போகமாக இந்த போகத்தின் நெற்செய்கை அமைந்துள்ளது. இந்த போகத்தில் 59,000 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவற்றில் சுமார் 12,500 ஏக்கர் முற்றாக அழிவடைந்துள்ளதாக மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் பெய்த கடும் மழை காரணமாக இரணிமடு குளம் வான் பாய்வதால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. விவசாயிகளின் எதிர்பார்ப்புக்கு மாறாக பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் மழை பெய்ததால் அறுவடை செய்கின்ற எதிர்பார்ப்பில் இருந்த விவசாயிகளின் கனவு கலைந்து போயுள்ளது. வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகினது. இப்பதான் நாங்கள் ஓரளவு கொஞ்சம் விவசாயத்தால கொஞ்சம் முன்னேறுகின்ற வரை எந்த விவசாயம் செய்யலே இது எனக்கு பாரிய இதுவராக நாம் செய்த விவசாய இதில் சில வருஷம் செய்த நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட எந்த வயசுக்கு நான் 20 வருஷம் விவசாயம் செய்துன்னு வரோம். இந்த வருஷத்தை போல ஒரு இழப்பு இல்லை எங்களுக்கு. இது ஏதாவது 3 நாள் இப்படியும் ஒரு 3 போகம் 4 போகம் செய்து தான் அந்த கடன் அடைக்கும். ஒரு ஏக்கருக்கு சுமார் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் செலவழிக்கிறோம். அப்போ 60 ஏக்கர்ண்டா 6-18 கணக்கு பாருங்க. இவ்வளவு காசுங்களுக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றும் விளங்க இல்லை. விவசாய லோன் எடுத்திருக்கு, டிராக்டருக்கு எடுத்திருக்குது, பட்டு மிஷின் எடுத்திருக்குது. மூன்றுக்குமே இப்போ கிட்டத்தட்ட 8-10 லட்சம் ரூபா கட்ட வேணும். அப்போ இப்போ எல்லாம் குறை கிடைச்ச போல அவங்க எல்லாம் வந்து பிடிக்க போறாங்க. இப்போ டிராக்டரில் கொண்டு போக போறாங்க. தற்போது வயல் நிலங்களில் தேங்கியுள்ள நீர் வற்றினாலும் அதன் பின்னர் பெறப்படுகின்ற நெல்லில் எவ்வித பலனும் இல்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது முளையிலும் நெல் இதை எதுக்குமே பயன்படுத்தலாம். கோழி மேசை கூட கொடுக்கலாம். இது இன்றைக்கு விழா இருக்கு. தண்ணி வத்துற அளவில் இது வந்து பயிராயிரும். இப்ப தண்ணிக்குள்ளே இந்த முளை இருக்கு. இவ்வளவு தண்ணியும் பத்தி நிலம் காயிற அளவில் இது பெரிய பயிராயிரும். இனி பெற்றது எல்லாம் இது முளை நெல் தான் பட்ட போறோம். ஆதி பக்கம் பெற்றினாலும் கூட முளை நெல்லை தான் இருக்கு. அது பயன்படுத்த இல்லாது. இம்முறை போகத்தில் பாரிய இழப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ள விவசாயிகள் எதிர்வரும் சில தினங்களில் ஆரம்பமாக உள்ள சிறு போகத்திற்கு தயாராக உள்ளார்களா? இழப்புகள் ஏற்பட்டாலும் மீளவும் தங்களுடைய கடமைகளை செய்கிறதுல ஆயத்தமாக எப்படும் விவசாயிகள் இருந்திருக்காங்க. இது 7வது, அதாவது மீள் குடியேற்றத்தின் பின்னர் நடைபெறுகின்றதான 8வது போகமாக இருக்குது. எனவே பல்வேறு கஷ்டங்கள் மத்தியிலையும் சில நேரங்களில் இயற்கை அவர்களுக்கு துணை செய்திருக்கு, சில நேரங்களில் இயற்கையால பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. ஆனாலும் எல்லா நிலையிலும் அவர்கள் மீளவும் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு விவசாயிகள் ஆயத்தமாக தான் இருக்கிறார். அதிகாரிகள் இவ்வாறு தெரிவிக்கின்ற போதிலும் சுமார் 20 ஏக்கர் நெற்செய்கையை இழந்து தவிக்கின்ற இந்த விவசாயி பதிவு செய்த கருத்துக்கள் இவை. அதுக்கு அதை சொல்லி இருக்கிற வழியா விவசாயிகள் இந்த மனதில் என்ன செய்யறது தெரியாம நிற்கணும். இதே வழிகரையிலாம நிற்கிறோம். அளவத்து செய்ய வழிகரையிலாம நிற்கும். அடுத்த கட்டத்தை என்னென்ன தெரியாம தெரியாம இருக்கு. இதன் மூலம் உங்க குடும்பத்துக்கு ஏற்பட போற பாதிப்புகள் இது பெரும் இடம்பெயர்வு பாதிப்பை விட பாதிப்புகளாம் கிடக்கு. கண்டா மீண்டெழுந்தங்களை திருப்பியும் வந்து தள்ளிட்டு பேங்க்ல லோன் எடுத்துருக்கோம். கடந்த முழு நகைகளும் அடைய வச்சுட்டு சின்ன பிள்ளையிலிருந்து சகல நகையும் அடைய வச்சாங்க. அதுதான் இப்ப என்ன சிறண்டு எங்களுக்கு தெரியாம நிற்கும். அடுத்த ஆட்டம் என்னென்ன நகர்றது தெரியாம நிற்கும். தொடர்ச்சியான இழப்புகளுக்கு முகம் கொடுத்த இந்த மக்களை இயற்கையும் விட்டு வைக்கவில்லை. கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்களை இந்த இயற்கை காவு கொண்டிருக்கின்றது. அறுவடைக்கு தயாராக இருந்த இந்த நெற்கதிர்கள் இன்று வெள்ளத்தில் மிதக்கின்றன. இதனால் ஏற்பட்ட அழிவு விவசாயிகளுக்கு இந்த போகத்தில் மட்டுமல்லாது இன்னும் தொடர இருக்கின்ற பல போகங்களிலும் தாக்கத்தை செலுத்தும். நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சியிலிருந்து கந்தவேல் மயூரன்.